அனைவருக்கும் வணக்கம். எனக்கு உடல்நிலைக்கு காரணத்தினால எனக்கு பண உதவி அளித்து உதவி செஞ்ச அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். போதிய அளவுக்கு நமக்கு நிதி கிடைத்துவிட்ட காரணத்தினால யாரும் இனிமேல் பணம் போட வேண்டாம். நமக்கு அவருக்கு முதல் தவணையாக மருந்து வாங்கி கொடுத்தாச்சு. அவங்க வீட்டு செலவுக்கு ஒரு 15,000 ரூபாய் கையில் பணம் போய் சேர்ந்து விட்டது. அனைவருக்கும் வணக்கம். நான் பார்த்திபன். நம்ம பாஸ்கர் அண்ணனுக்காக சமூக வலைதளங்களில் நிறைய பேர்கிட்ட பண உதவி கேட்டிருந்தோம், இந்த உடல்நிலையை சரி பண்ணுறதுக்காக. ஸோ அதுக்கு நம்மளோட வீடியோ பார்த்துட்டு நிதி உதவி அளித்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். காரணம் என்னென்னா, இன்றைக்கி இந்த மருந்தோட வேலை பார்த்தீங்கன்னா 25,000 ரூபா. அந்த பில்லை உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட்டில் காட்டுறேன். 25,000 ரூபா கொடுத்து இன்றைக்கி மருந்து வாங்க நிலமையில நம்ம இல்லைங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதுக்கான அந்த உதவி தான். நான் இதுக்கு முன்னாடி நிறைய பேர் உதவி பண்ணாங்கிறத உங்களுக்கு எழுத்துப்பூர்வமாக சொல்லியிருந்தேன். ஸோ இந்த முறையும் யார் உதவி பண்ணியிருக்காங்கிறத உங்களுக்கு எழுத்துப்பூர்வமாகவும் அவங்க எவ்வளோ பணம் கொடுத்துருக்காங்கிறது நான் சொல்கிறேன். நமக்கு கிட்டத்தட்ட ஒரு 40-45 ரூபா கிட்ட பணம் வசூல் ஆகிருக்குது. ஸோ நல்ல ஒரு ரிசல்ட் தான். ஸோ எனவே இந்த இக்கட்டான நேரத்தில் நம்மளுடைய காணொலியை பார்த்துவிட்டு அண்ணனுக்கு உதவி செய்யணுங்கிற நோக்கத்தோட பண உதவி அளித்த அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் உங்கள் பார்த்திபன். இந்த வீடியோவை கண்டிப்பாக எல்லாருமே ஷேர் பண்ணியே ஆகணும். என்ன காரணம்னா, பாஸ்கர் அவர்களுக்கு சொரியாசிஸ்ங்கிற தோல்வியாதி ஏற்பட்டு அவர் மருத்துவம் பார்க்க முடியாமல் சிரமப்பட்டாருங்கிற தகவல் நம்ம எல்லாருக்கும் தெரியும். அதை நம்ம கடந்த காணொலியில் காட்டியிருந்தோம். அதற்காக நம்ம ஒரு சின்ன தொகையை வசூலிப்பதற்காக வீடியோக்கள் கொடுத்துருந்தோம். அதை நம்முடைய வீடியோவை பார்த்து நம்மை நம்பி கிட்டத்தட்ட ஒரு 45,000க்கு குறைவாக பணம் நமக்கு கிடைத்து விட்டது. அதில் 25,000 ரூபாய்க்கு முதல் முறையாக அந்த மருந்து நம்ம கோவில்பட்டியில் ஆர்டர் போட்டு அந்த மருந்து நம்ம வாங்கி கொடுத்துட்டோம். பாஸ்கருக்கு கொடுத்தோம். அவர் அந்த மருந்து நாளையிலேருந்து சாப்பிட போகிறாரு. ஸோ அதை வாங்கி கொடுத்த பில்லு 25,000 மதிப்புள்ள பில்லு. அது போக இந்த ப்ராடக்ட் நம்ம வாங்கி கொடுத்த ப்ராடக்டோட டீட்டெயில் என்னென்ன இருக்குது அந்த படம் எல்லாமே நம்ம இதில் காட்டிடுவோம். நமக்கு அவருக்கு முதல் தவணையாக மருந்து வாங்கி கொடுத்தாச்சு. அவங்க வீட்டு செலவுக்கு ஒரு 15,000 ரூபாய் கையில் பணம் போய் சேர்ந்து விட்டது. அது மட்டும் இல்லாமல் அடுத்த முறை, அதாவது அடுத்த மாதம் மருந்து வாங்குவதற்கு இந்த மருந்து கிட்டத்தட்ட ஒரு 80 நாளைக்கு சாப்பிடலாம்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் 80 நாள் கழிச்சு தான் இன்னொரு மருந்து வாங்குற மாதிரி இருக்கும். அது வாங்குவதற்கு இன்னொரு நண்பர் பொறுப்பு ஏற்றுட்டு இருக்கிறதுனால இனிமேல் தயவு செய்து யாரும் நிதி உதவி அளிக்க வேண்டாம். இதன் மூலம் நம்முடைய வீடியோவை பார்த்துவிட்டு பண உதவி செய்த சேத்தூர் பகுதியை சேர்ந்த சில நண்பர்கள் ஒரு 9,500 ரூபாய் பணம் கொடுத்திருக்கிறார்கள். அது பாஸ்கரனை வீட்டிலே போய் கொடுத்துருக்குறாங்க. அதே மாதிரியே சேத்தூர் மேலத்திரு ரவி அவர்களுடைய அண்ணன் வெங்கடாச்சலம், குவைத் நாட்டில் பணிபுரிந்து கொண்டிருக்கின்ற அண்ணன் வெங்கடாச்சலம் அவர்கள் 5,000 ரூபாய் தொகையும், வெங்கடாச்சலம் அண்ணனோட நண்பர் ஒருத்தவங்க 250 ரூபாய் பணமும் கொடுத்து மொத்தம் 5,250 ரூபாய் வீடு தேடி என்னை அழைச்சி போய் கொடுத்தாங்க. ஸோ அதே மாதிரி சேத்தூரில் உள்ள அனாஸ் நண்பர் ஒரு 500 ரூபாய் பணம் கொடுத்துருந்தார். அப்புறம் நெப்போலியன் ஒரு 500 ரூபாய் பணம் கொடுத்துருந்தாரு. ஸோ இவர்கள் எல்லாமே நம்மளோட கவுண்டிங்கில் வந்துட்டாங்க. ஸோ இந்த பணம் எல்லாமே நம்ம மருத்துவ செலவுக்கு பயன்படுத்தப்பட்டது. அவர்களுக்கு போதிய அளவு பணம் கையில் கொடுக்கப்பட்டது. இது எல்லாமே உங்களுடைய ஒத்துழைப்பு இல்லாமல் சாத்தியமே கிடையாது. ஒரு குடும்பத்தையும் ஒரு உயிரையும் நிம்மதியாக வாழ வைத்த பேர் நம்ம எல்லாருக்கும் இருக்குது. மெயினாக இதுக்கு நிதியுதவி அளித்த அவங்க எல்லாருக்குமே இருக்குது. அந்த தருணத்தில் அவங்க எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். என்னுடைய பணி மேலும் தொடருங்கிறத நான் இந்த தருணத்தை தெரிவிச்சுக்கிறேன். என்னுடைய வீடியோவுக்கு தொடர்ந்து நீங்கள் ஆதரவு கொடுங்கள். நான் சமூகத்தில் செய்கின்ற நல்ல செயலுக்கு உங்களுடைய ஆதரவு எப்பொழுதும் இருக்க வேண்டும் என்று இந்த தருணத்தில் நான் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். என்று மக்களுக்காக பார்த்திபன்.